விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசீர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் தாற்றுக்கோள் பற்றி பார்க்க இருக்கிறோம். தாற்றுக்கோள் என்பது மேய்ப்பன் தனது ஆடுகளை மேய்க்கவும் வழிநடத்தவும் பாதுகாக்கவும் பயன்படுத்திய முக்கியமான கருவியாகும். ஆங்கிலத்தில் கார்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்ஸ்கார்ட் என்பது பொதுவாக காளைகளை உழவு உழும் பொழுது சீர்படுத்த பயன்படுத்தும் ஒன்றாகும். மொத்தத்தில் இது ஒரு விவசாய கருவியாகும். தாற்றுக்கோளின் அமைப்பு பொதுவாக இது 5 to 6 அடி நீளமுடைய உறுதியான மரத்தால் செய்யப்பட்டது. இதன் மேல் பகுதி வளைந்தும் கீழ்ப்பகுதி கூர்மையாகவும் இருக்கும். காளைகளை வழிநடத்தும் தாற்றுக்கோள்கள் சுமார் 8 அடி நீளமாகவும் அதன் நுனியில் இரும்பு பட்டை போன்ற அமைப்போடும் இருக்கும். இந்த நுனியினால் காளைகளை சீராக செல்ல அதன் தொடை பகுதியில் விவசாயி குத்தும் பொழுது அது நேராக செல்லும். ஏன் நம் தமிழ்நாட்டின் கிராமங்களில் அங்குஜம் என்ற மாட்டு வண்டி ஓட்டுபவர் கையில் பார்த்திருப்போம். இது கொஞ்சம் உயரம் கம்மி. தாற்றுக்கோள் உரிமை மற்றும் கண்காணிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது வேதாகமத்தில் தலைமைத்துவம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் கோல் என்ற வார்த்தை 63 முறையும் தாற்றுக்கோள் என்ற வார்த்தை 3 முறையும் வருகிறது. நியாயாதிபதிகள் 3:31 அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை இரட்சித்தான். இந்த சம்பவம் நம்மை பிரமிக்க வைக்கிறது. காளைகளை ஓட்டுவதற்கு பயன்படுத்தும் கூர்மையான முனையுள்ள நீண்ட தடியானது சம்காரின் முக்கிய ஆயுதமாக இருந்தது. விவசாய கருவியை கொண்டு 600 பெலிஸ்தியர்களை வீழ்த்தியது சாதாரணமான சாதனங்களை கொண்டு அசாதாரணமான செயல்களை செய்ய மனிதர்களுக்கு கர்த்தர் வல்லமை அளிக்கிறவர் என்பதை வலியுறுத்துகிறது. சம்கார் தாற்றுக்கோள் கொண்டு வெற்றி பெற்றதாலோ என்னவோ அது போர்க்கருவியாக மாற்றம் கண்டு இஸ்ரவேல் படைக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் இதற்குரிய ஆதாரத்தை 1 சாமுவேல் 13:21 காணலாம். கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாகுகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. பிரசங்கி 12:11 ஞானிகளின் வாயிலிருந்து வரும் வாக்கியங்கள் சிறியதாக இருந்தாலும் மிக பயனுள்ளவை, அது கர்த்தர் அருளும் ஞானம் என்ற அர்த்தத்தோடு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. இந்த தாற்றுக்கோள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் வல்லவன் கையில் புல்லும் ஆயுதம் என்பது பழமொழி. வேதாகமம் முழுவதும் யோசித்தால் பல ஆயுதங்களை கண்டுபிடிக்கலாம். இன்றைய வேதம் அறிவும் மூலம்
நாம் கற்றதில் வல்லவன் கையில் தாற்றுக்கோள் ஆயுதம். அதுபோலதான் வல்லவராகிய இயேசுவின் கையில் நாம் இருந்தால் சாதாரணமான தாற்றுக்கோள் போல் இருந்தாலும் கர்த்தர் விரும்பும் ஆயுதமாக நம்மை மாற்றுவார். பிரியமானவர்களே, நான் டாக்டர் டென்னிசா டேவிட்சன். இது டாக்டர் யுவராஜ் டேவிட்சன், என்னுடைய ஹஸ்பண்ட். நாங்கள் 2 பேரும் ஆக்லாண்டில் இருக்கிறோம். இந்த சீரீஸில் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறதே முக்கியமானது. அதுக்கப்புறம் பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, இமோஷ்னல் ட்ராமாலேருந்து பாதுகாக்கிறது, வேர்பல் ட்ராமாலேருந்து பாதுகாக்கிறது, டொமெஸ்டிக் வயலன்ஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், அதெல்லாம் செக்ஷுவல் வயலன்ஸ், அந்த மாதிரி கூட எந்த விஷயத்துல இருந்தும் நம்ம எப்படி பாதுகாத்து ஒருத்தர் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஹவு கேன் தே இம்ப்ரூவ் தியர் ரிலேஷன்ஷிப்? இல்லையா? That is the core point. Yeah. Husband and wife na we come from very different families. இப்போ ஒரு மீட் பண்ணி மேரி பண்ணிக்கிறோன்னா கொஞ்சமாவது ஒருத்தர் ஃபேமிலிஸ் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கலாம். கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கூட மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லாமன்னா அந்த ஒரு ஃபேமிலி கல்ச்சரும் அடுத்த ஃபேமிலி கல்ச்சரும் கம்ப்ளீட்டாக தெரியாமல் வில் பி வாக்கிங் இன் டு த ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும்போது 2 பேரும் எதை பார்த்தாலும் தே வில் பி லுக்கிங் அட் இட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட அப்ரிங்கிங் இல்லையா? Correct. சப்போஸ் ஒருத்தவங்களோட ஃபேமிலி சிஸ்டமில் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, எந்த மாதிரி எக்ஸ்போஷர், எந்த மாதிரி வேலை, அதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கும். அவங்க அப்பா அம்மா எப்படி டீல் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் வியூஸ் கிளாஷ் ஆகும் போது தேர் கேன் பி கிளாஷஸ் இல்லையா? எஸ், ஏன்னா ஒரு பர்சனுடைய நார்மல் இஸ் சம்திங், அடுத்தவங்களுடைய நார்மல் இட் இஸ் சம்திங் எல்ஸ். 2 பேரும் சேர்த்து how are you going to create a new normal? ஆமாம். ஸோ ஒன் வே டு டூ தட் இஸ் லுக் அட் த வேர்ல்ட் ஃப்ரம் த அதர் பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது சப்போஸ் நம்ம 2 பேர் வச்சுக்கலாம். ஸோ த வே யூ ஹவ் பீன் brought up is a certain way. அண்ட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் எனக்கு ஓரளவு தெரியுது இந்த மாதிரி தான் நீ brought up ஆயிருக்கன்னு. ஸோ ஒரு விஷயத்தை நீ பண்ணும் போது இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஏன் அவள் வேறு மாதிரி பண்ணுறா, என்னை மாதிரி பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஸ்டார்ட் திங்கிங் ஒருவேளை இப்படி அப்ரிங்கிங் இருந்ததுனால தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இட் கிவ்ஸ் மீ அன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ரைட். அண்ட் சிமிலர்லி எனக்கும் சில வேளை ஈவன் ஸ்மால் சிம்பிள் திங்ஸ், காலமே எழும்புற ஒரு ருட்டீன், நம்ம ஈவன் எப்போ நம்ம தூங்க போகிறோம், எப்போ எழும்ப போகிறோம், அந்த மாதிரி ருட்டீன்ஸ் கூட இட் கேன் பி டிஃப்ரெண்ட். அப்போது அதை நம்ம ஒரு பழுதாக எடுக்காம, ஓகே திஸ் இஸ் திஸ் பர்சன் அண்ட் ஐ எம் அக்செப்டிங் தெம் ஆஸ் தே ஆர் அண்ட் ஐ லவ் தெம் ஆஸ் தே ஆர் அப்படின்னு ஒரு டைரக்ஷனில் போனோன்னா we can build each other up. எஸ், அப்சல்யூட்லி. அண்ட் அந்த மாதிரி 2 பேரும் டிஃப்ரெண்ட் அப்ரிங்கிங்லேருந்து வரும்போது சில இது ஆர் வெரி ஸ்மால் டு திங்க் அபவுட். சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலவங்க ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்காக சண்டை போடுற மாதிரி இருக்கலாம். ஆர் சர்டன் திங்ஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் 2 பேரும் டிசிஷன் எடுக்கிறதுன்னு பார்த்தோன்னா சம் திங்ஸ் ஆர் டூ இன்சிக்னிஃபிகண்ட். அதாவது அதனால 2 பேருக்கும் பாதிப்பு வரப்போகிறதில்ல. அந்த மாதிரி விஷயத்த நம்ம மைண்ட்லேயே வச்சுக்காம அப்படியே ஊட்டுறது நல்லது. ஸோ வி கேன் ஹேவ். ஸோ இப்போ ஒரு சாப்பாடு பண்ணுறோம் ஃபார் அ சர்டன் அக்கேஷன். உங்கள் வீட்டில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க, எங்கள் வீட்டில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் அ பிக் டீல் அவுட் ஆஃப் இட், இட் இஸ் ஜஸ்ட் ஒன் மீல். அதை பற்றி கவலைப்படாமல் அப்படியே விட்டுருது. கரெக்ட். ஏன்னா நம்ம பிரியாணி பண்ண போகிறோமா, எல்லாம் கறிக்குழம்பு பண்ண போகிறோமா, அதோட முக்கியம் அந்த நாள் நமக்கு நல்லா போகுதா, நமக்கு சந்தோஷமா இருக்குதா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப. Absolutely. And on the other hand, சில டிசிஷன்ஸ் இட் கேன் பி வெரி காஸ்ட்லி டிசிஷன்ஸ். ஏன்னா அந்த லைஃப்பில் பிள்ளைங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், ஆர் வீடு கட்ட போகிறோமா, எங்கே நிலம் வாங்கணும், தோஸ் ஆர் பிக் டிசிஷன்ஸ். அந்த மாதிரி டிசிஷன்ஸ் இருக்கும்போது we have to be careful. அதில் ஈவன் தோ நம்ம 2 பேரோட அப்ரிங்கிங்கும் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு ஒன்னஸ் இருக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் ஐ திங்க் இஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் இருக்கும்போது ஒன்னஸ் இல்லைன்னா பெட்டர் டு ஜஸ்ட் கீப் தட் அவே, நாட் டு டிசைட். அப்போ டிசைட் பண்ணாமல் நம்ம அதை பற்றி ஜோம் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணுறது பெட்டர் இல்லையா? ஆமாம், தட்ஸ் டெஃபினெட்லி தட். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி டெசிஷன் பீஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டேக் டைம் டு இவாலுவேட், strategize pros and cons. Yes.
And the problem happens in between. The decisions are not too insignificant and they're not too significant. இடையில இருக்கிற decisions நிறையா நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி decisions-ல நமக்கு if we don't have oneness, ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண முடியலன்னா one way to do that is just give in to the other person. இல்லை ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஒருத்தர் பண்ணுறதை தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்டிங் ஐடியாஸ் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணும் போது as soon as we decide, we make the decision as a combined decision. இப்போ நான் அதை முதல்ல ஒத்துக்கிடாமல் இருப்பேன். ஆனால் if I decide சரி we'll go ahead with this ன்னு பண்ணிட்டா then it becomes a combined decision. அது நல்லா போனாலும் ரெண்டு பேருக்கும் கிரெடிட், நல்லா போகலைனாலும் ரெண்டு பேரும் தான் ப்ளேம் பண்ணணும். It is better not to blame the other person. அப்போ நீ சொன்னதுனால தான் நம்ம இப்படி பண்ணோம், அதனால பாரு நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டோமா, சரி நீ நினைச்சதை பண்றோம், ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம். Yes. அந்த டெசிஷனுக்கு வந்துட்டோம். இனிமே என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பார்க்க போறோம் இல்லையா? I think அதை சந்திக்க போறோம். Yeah, I think that's a reasonable format இல்லையா? That's a workable format. மூணா டிவைட் பண்ணுறோம். ஒன்று டூ இன்சிக்னிஃபிகண்ட், அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஒன்று டூ சிக்னிஃபிகண்ட், அதில் ரெண்டு பேருக்கும் ஒன்னஸ் இருக்கணும். அண்ட் எனிதிங் இன் பிட்வீன் கம்பைன் டெசிஷன் அண்ட் ஸ்டிக் டு இட். கரெக்ட். சின்ன டெசிஷன்ஸ் பெரிய டெசிஷன்ஸ் வரலாம். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குனா என்ன சமைக்கிறதுங்கிறத சொல்லி பார்த்தோம். மற்ற மேஜர் டெசிஷன்ஸ் இப்போ ஒரு ஒய்ஃப்னா ஒர்க் பண்ணணுமா திரும்ப, இல்லைன்னா வீட்டில் இருக்கணுமா, என்ன எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒய்ஃபுக்கு என்ன மனசில் ஆசை இருக்குது, என்ன பிரியமாக இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்னா இப்போ வெயிட் பண்ணி சில்ட்ரனுக்கு அதுக்கப்புறம் சில்ட்ரன் நம்ம பெற்றுக்கிட போகிறோமா, இல்லைன்னா முதல்ல நமக்கு சில்ட்ரன் வேணுமா, அப்போது அது இன்னொரு பெரிய டெசிஷன், லைஃப்பில் மேஜர் டெசிஷன் இல்லையா? அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறக்கும்போது அப்போது நம்ம டைம் எடுக்க போகிறோமா, வேலையிலேருந்து ஆஃப் எடுக்க போகிறோமா, நமக்கு எப்படி அந்த சப்போர்ட்ஸ் இருக்குது, நம்ம பிள்ளைங்கள டே கேரில் போட போகிறோமா, இல்லைன்னா யார் இருக்க போகிறாங்க, அதெல்லாம் நிறைய டெசிஷன்ஸ் லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இல்லையா? வாழ்நாள்களுக்கு டெசிஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் ஒன் அதர் திங் that comes to my mind is, அந்த ரெண்டு டெசிஷன், அந்த என்ன டெசிஷன் எடுத்தாலும் it should be only the two people deciding. என் ஃப்ரெண்டுக்காக பண்ணேன், சொசைட்டி என்ன நினைக்க போகிறாங்கன்னு நான் பண்ணேன், ஆர் இன்லாஸ் என்ன நினைக்க போகிறாங்கன்னு பண்ணேன். இட் ஷுட் நாட் பி லைக். That's right. நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால நம்ம வாக்கு கொடுத்ததுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு தனிமையான ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு நம்ம ஆண்டவர் நம்ம ஃபேமிலியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவருடைய மகிமைக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுவாரு. இப்போ இந்த குடும்பத்துக்கு என்னதெல்லாம் நல்லதோ அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம் இல்லையா? நான் என் ஃப்ரெண்டுக்காக செஞ்சேன்ல, உங்கள் அம்மாக்காக செஞ்சேன்ல, எங்கள் அம்மாக்காக செஞ்சேன்ல, இல்லைன்னா வேற யாருக்காகவும் செஞ்சதில்லை. நம்ம ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி நமக்கு ஆண்டவர் என்ன நடத்துகிறாரோ அதை சீரியஸ். ரைட். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் நோட் டு க்ளோஸ் திஸ் செஷன். அதுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு செஷனையும் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை பார்க்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. உள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே, என்ன மனவேதனை இருந்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்கி கர்த்தாவே உம்முடைய அன்பை அவர்களுக்கு ஒருத்தருக்கு கர்த்தாவே அவர்கள் மனதில் கொடுத்தருளி கர்த்தாவே அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீர் எடுத்து கட்டுமாண்டவரே. உங்களுடைய நாம மகிமைக்காக கர்த்தாவே எங்களுடைய ஃபேமிலிஸ் இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்க, நாங்களும் எங்கள் வீட்டாரமோ கர்த்தாவே உண்மையே சேவிக்க நீர் எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அருமையான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த மகா பெரிய உபதேசம். மலை பிரசங்கத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், அது என்ன கேட்கின்றார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்,
எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! நாம் ஏதாவது ஒன்று கேட்க வேண்டும், நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்று இருந்தால் நாம் யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது என்றெல்லாம் நாம் சிந்திப்போம். நம்முடைய பரம பிதாவினிடத்தில் கேட்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவராய் முன்வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை வைத்தால் நாம் என்ன சொல்லுவோம்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே மகா பெரிய 2 தீர்க்கதரிசிகளை நாம் காண முடியும். எலியா தீர்க்கதரிசி வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தேவ மனிதன். அவர் அக்கினி ரதத்திலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் காட்சியை தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். அப்பொழுது அவருக்கு பணிவிடை செய்த அவருக்கு அடுத்த தீர்க்கதரிசியாகிய எலிசா அவரை பின்தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்புகிறார், அந்த இடத்துக்கு அனுப்புகிறார் என்று. ஆனால் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதை அங்குள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். எலிசாவும் அறிந்திருந்தார். ஆதலால் அவரை விடாது பின்தொடரும் எலிசா ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்பதை மட்டும் எலியா தீர்க்கதரிசி அறிந்திருந்தார். எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே எலிசாவை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். இது ஒரு அருமையான கேள்வி. என்னுடைய ஊழியம் நிறைவடைகிறது, அடுத்து என்னுடைய இடத்திலே ஊழியக்காரனாய் இருக்க போகிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எலிசா கொடுத்த பதிலையும் நாம் அறிந்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் ஆகிய வசனங்களை வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான் என்று சொல்லிவிட்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த எலியாவின் வரத்தை இரட்டிப்பாய் எலிசா பெற்றுக்கொண்டான். இது சரித்திரம். இப்படி வேத புத்தகத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் பலரையும் நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் விடாப்பிடியாக கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, தங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்காக, தங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக போராடினவர்களையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சரி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எங்கெல்லாம் வருகிறது, எந்த இடத்தில் என்ன பொருளோடு வருகிறது என்பதை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அது எவ்விதமாக இந்த நாட்களிலே பயனுள்ளதாய் இருக்கும் என்பதையும் சிந்திப்போம். முதலாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து என்று தொடங்குகிறது. அந்த தீர்க்கதரிசி பெரிய கடன் சுமையை வைத்துவிட்டு மரித்து போனான். அதை தொடர்ந்து கடன் கொடுத்தவர்கள் அந்த தீர்க்கதரிசியின் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வருகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த தீர்க்கதரிசியின் மனைவியாகிய ஊழியக்காரி எலிசாவினிடத்தில் வருகிறாள். அவள் வந்து தன்னுடைய காரியங்களை எலிசாவுக்கு சொல்லுகிறாள். விதவையின் இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையை பார்த்த தேவ மனிதன் எலிசா அவளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியோடு எலிசா நிறுத்தவில்லை. உன்னிடத்தில் உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி. கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு அல்லது நம்முடைய இக்கட்டான நேரங்களில் நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு கையாளும் ஒரு முக்கியமான முறை என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட தெய்வ மனிதன்
தொடர்ந்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இது இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய உண்மை. அந்த அற்புதத்தை நாம் பல முறை படித்திருப்போம். இந்த விதவையான தீர்க்கதரிசியின் மனைவியை பார்த்து எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொல்லுகிறாள், என்னிடத்தில் ஒரு கலசம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அப்படியானால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் நீ காலி பாத்திரங்களை வாங்கி அதை உள்வீட்டறையிலே கொண்டு வைத்து அதிலே நீ இதை வார்த்து அது நிரம்ப நிரம்ப மாற்றிவே என்கிறார். அப்பொழுது ஒரு அற்புதம் இடம்பெறுகிறது. ஒரு கலசம் எண்ணெய் இப்பொழுது பல பாத்திரங்களின் எண்ணெயாக மாறிவிடுகிறது. அதை விற்று உன் கடனை அடித்து மீதம் உள்ளதை கொண்டு நீ பிழைத்துக்கொள் என்று ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறார். உன் இக்கட்டான சூழ்நிலையிலே உனக்கு உதவுவதற்கு, உன் கடன் பிரச்சனை நீ தீர்வதற்கு, உன் இல்லாமை தீர்வதற்கு முதலாவது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார் என சொல்லுகிறார். அதை வைத்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற வழிமுறைகளை ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். எங்கெல்லாம் நாம் தேடுகிறோம், எதை கொண்டு ஆண்டவர் நம்மை போஷிப்பார், எப்படி நம்முடைய காரியம் நடக்கும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்று சாரிபாத் விதவையினிடத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் மாவை கொண்டு அவளை மட்டுமல்ல அவளுடைய குடும்பத்தாரையும் எலியா தீர்க்கதரிசியையும் ஆண்டவர் காப்பாற்றவில்லையா? ஏன்? 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தில் ஆண்டவர் கேட்டார், உங்களிடம் என்ன இருக்கிறது? எங்களிடத்தில் 5 அப்பம் 2 மீன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை கொண்டு 5000 பேரை போஷிக்கவில்லையா? அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இல்லை என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். என்ன இருக்கிறது என்பதை பார்க்க மனம் மறுக்கிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று பதறாமல் தளராமல் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என்னிடத்தில் இருப்பதை உம்மிடத்தில் தருகிறேன், பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் கொடுப்போமானால் கர்த்தர் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அனுபவங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையின் நேரம், என்னுடைய வியாதி படுக்கையின் நேரம், பயங்கரமான தேவைகளிலே கர்த்தாவே என்னுடைய கரத்தில் உள்ளதை உம்முடைய கரத்திலே தருகிறேன், நீர் நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே இருப்பதை சந்தோஷமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த குறைவும் இல்லாமல் மிச்சம் மீதி வரும் அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் இதுபோல தேவை இருக்குமானால் உன்னிடத்தில் உள்ளதை ஆண்டவருடைய கையிலே அர்ப்பணித்து நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை அருமையாக நடத்துவார். கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட அருமையான வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அப்பா நீர் ஆண்டவரே தேவைகளை சந்தித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட தேவன் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலும் எங்களை பார்த்து கேட்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே, பற்பல தேவைகளோடு இருக்கிற மக்கள் ஆண்டவரே தங்களுக்கு இல்லை என்று சொல்லாதவாறு தன்னிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சிறிதானாலும் பெரிதானாலும் என் தேவன் நீர் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்க முடியும். ஆண்டவரே தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனமானது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அனுதினமும் ஆண்டவரை உதவியாயிருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து
தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.